சென்னை கிண்டியில் ரயில்வே கேட் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒரு புதிய சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த பாதையை திறந்து வைக்க அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் வருகை தந்திருந்தார். அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என கிண்டி ரயில் நிலையமே விழா கோலம் பூண்டிருந்தது. சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு தோரணங்கள் கட்டப்பட்டு ரிப்பன் வெட்டுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் காரிலிருந்து இறங்கி கம்பீரமாக நடைபயின்று வந்தபோது மக்கள் வாழ்க என கோஷமிட்டனர். அதிகாரிகள் வெள்ளித்தட்டில் கத்திரிக்கோலை ஏந்தி எம்ஜிஆரை ரிப்பன் வெட்டும்படி சைகை காட்டினர். ஆனால் கத்திரிக்கோலை வாங்குவதற்கு பதில் எம்ஜிஆர் ஒரு நிமிடம் அந்த சுரங்கப்பாதையின் உறுதியான சுவர்களையும் மேல் பகுதியையும் கவனித்தார். பிறகு சட்டென திரும்பி தன் உதவியாளர்களிடம் ஏதோ ரகசியமாக சொன்னார். உதவியாளர்கள் கூட்டத்திற்குள் புகுந்து யாரையோ தேடினர். அங்கே ஓரமாக மக்கள் கூட்டத்தின் கடைசி வரிசையில் தங்களுக்கு தெரியாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த ஒருவரை அழைத்து வந்தனர். வேர்வையும் அழுக்கும் படிந்த சாதாரண உடையில் பயத்துடனும் வியப்புடனும் எம்ஜிஆர் முன் வந்து நின்றார் ஏழுமலை. அந்த சுரங்கப்பாதையை இரவு பகலாக முன்னின்று செதுக்கிய தலைமை மேஸ்திரி அவர். முதல்வர் எதற்காக தன்னை அழைக்கிறார் என்று தெரியாமல் அவர் நடுங்கிக் கொண்டிருந்தபோது எம்ஜிஆர் புன்னகையுடன் தன் கையில் இருந்த கத்திரிக்கோலை ஏழுமலையிடம் நீட்டினார். இந்த சுரங்கப்பாதையின் ஒவ்வொரு கல்லையும் செதுக்கியது உன் உழைப்பு. உன் உழைப்புக்கு கிடைத்த பெருமை இது. நீயே இதை திறந்து வை என்று எம்ஜிஆர் வாழ்க்கையுடன் கூறினார். சற்றும் எதிர்பாராத இந்த கௌரவத்தால் ஏழுமலையின் கண்கள் கலங்கின. ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஒரு சாமானிய தொழிலாளியின் உழைப்பை இவ்வளவு உயரமாக மதிப்பது கண்டு அங்கிருந்த அனைவரும் நெகிழ்ந்து போயினர். நடுங்கும் கைகளால் ஏழுமலை ரிப்பனை வெட்டி சுரங்கப்பாதையை திறந்து வைத்தார். இந்த சம்பவம் எம்ஜிஆரை வெறும் அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் உழைக்கும் மக்களின் உற்ற நண்பராக வரலாற்றில் பதிய வைத்தது.